வணக்கம். நான் தாமரை மோனா ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் முருங்கைக்காய் மாங்காய் சாம்பார் வச்சுக்கலாம். அதுக்கு நான் 1/4 கிலோ துவரம்பருப்பில் பெருங்காயமும் மஞ்சள் பொடியும் போட்டு வேக வச்சுருக்கேன். நம்ம பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்குவோம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம 200 கிராம் சின்ன வெங்காயம் போடுறோம். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் காஞ்ச மிளகா போட்டுக்கலாம், ஒரு 4 காஞ்ச மிளகா. இப்போ நம்ம 1/4 கிலோ கத்திரிக்காவும் 2 முருங்கைக்காய் போடுறோம். அது போட்டு நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் அதுக்கு ஒரு 4 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்குவோம். மிளகாய் தனியாக கலந்த தூள் இது போட்டுட்டு தேவையான உப்பு போட்டுக்குவோம். நல்லா அது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா தேவையான தண்ணி ஊற்றி மூடி வச்சுருவோம். நம்ம இப்போ பருப்பு கடைஞ்சிக்கலாம். பருப்பு நல்லா கடைஞ்சிட்டு நம்ம கொஞ்சமாக புளி கரைச்சி ஊற்றிக்கலாம். அதில் கொஞ்சமாக புளி ஊற்றி, ஏன்னா மாங்காய் போடுறதுனால நம்ம கொஞ்சமாக புளி ஊற்றிக்கலாம், இல்லைன்னா புளிப்பு ஜாஸ்தி ஆகிடும். இப்போ நம்ம காய் வெந்து போச்சு. நம்ம இப்போ மாங்காய் போட்டுட்டு நம்ம பருப்பை ஊற்றிடுவோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். கல்யாண வீடுன்னாலே கத்திரிக்காய் முருங்கைக்காய் மாங்காய் சாம்பார், கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் இல்லாத இருக்காது. இந்த மாதிரி நீங்களும் வச்சு பாருங்கள் வீட்டுங்களில், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு விசேஷ நாளுங்கன்னு போது நம்ம இந்த மாதிரி வைக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதுக்கு தேவையான கொத்தமல்லி கருவேப்பிலை தூவிட்டு நம்ம சாம்பார் பொடி போட்டுருவோம். சாம்பார் பொடி போட்டுட்டு மூடி வச்சு நல்லா கொதித்த உடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கமகமான சாம்பார் ரெடி ஆகிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.